ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம பூ கட்டக்குள்ளே நடுவில் பின்னல் மாதிரி வரும். அந்த மாதிரி எப்படி பூ கட்டுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு த்ரெட்டு எடுத்துக்கணும். நான் இப்போ உள்ளன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற த்ரெட்டை எடுத்தால் தான் நமக்கு பின்னல் அழகாக பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் டொய்னூல் கூட எடுத்து கட்டலாம். பூ வந்து மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக வேணும்னா நீங்கள் 2 நாட் கூட போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து கீழே இருக்கிற ஒரு பூவில் சொத்திட்டு மேலே இருக்கிறத 2 பூலையும் சேர்த்து நம்ம வந்து நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போடணும். நல்லா டைட்டாக கொஞ்சம் நெருக்கமாக கட்டிக்கோங்க. மறுபடியும் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து கீழே இருக்கிற ஒரு பூவில் மட்டும் சொத்திட்டு மேலே இருக்கிற 2 பூவில் சேர்த்து நாட் போடணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்துகிட்டு கீழே இருக்கிற பூவில் மட்டும் சொத்திட்டு ஒரு பூவில் சொத்திட்டு மேலே 2 பூவில் நாட் போடணும். இந்த மாதிரி நம்ம கட்டிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 ரோ மாதிரி தெரியும். பேக் சைடு தான் நமக்கு பின்னல் தெரியும். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் சைடு தான் நமக்கு வந்து பின்னல் தெரியும் அழகாக. இந்த மாதிரி நம்ம வந்து முல்லைப்பூ, காக்கட்டான், கனகாம்பரம் அது மாதிரி எதில் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாம். நம்ம உள்ளன் த்ரெட்லேயே கூட நம்ம கலராக நம்ம உள்ளன் த்ரெட் வாங்கி நம்ம கட்டலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்காக நம்ம வந்து கலர் நூல் போட்டு நம்ம கட்டுறோம்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா நீட்டாக ஜடையில் அப்படியே நம்ம வச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக பட்டையாக அழகாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ லென்த்து வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே பூ மாலை கட்டுறது எப்படி, நார்மலாக பூ கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அதை நான் வந்து மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் என் ஸ்க்ரீன்லேயும் ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் இருக்கும். நம்ம ரெகுலராக ஹோம் டிப்ஸ் தான் நம்ம வந்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லென்த்தாக கட்டிகிட்டே வரணும். இதிலே வந்து நம்ம சிங்கிள் கலர் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து மல்டி கலரில் கூட நம்ம வந்து உள்ளன் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம கலர் நூலை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம கட்டணும்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் கலராக. நீங்கள் ஜடையில் இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு நடுவில் ரோஸ் வச்சா ஜடை தைச்ச மாதிரி சூப்பராக பார்க்க அழகாக இருக்கும். ப்ரைடலுக்கு இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எல்லா பூலுமே இந்த மாதிரி கட்டிக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.
அப்போ தான் வந்து நல்ல நல்ல வீடியோலாம் மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுவேன். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து நல்ல நல்ல வீடியோவாக மேக் பண்ணி போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு லென்த்தாக கட்டியாச்சு. இப்போ நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பேக் சைடு தான் நமக்கு பின்னல் மாதிரி வரும். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 2 ரோ மாதிரி வரும். நம்ம வந்து ஜடையில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஹேர் பின் போட்டுட்டு இடையில இடையில நம்ம அந்த குட்டி ரோஸ்லாம் வச்சு பின் பண்ணி விட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.